ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பவர் மெஷர்மெண்ட் யூஸிங் வாட் மீட்டர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாட் மீட்டர் பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பவரை மெஷர் பண்ணுறதுக்கு, அப்படி தானம்மா? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம் படித்தோம், 3 ஃபேஸ் சிஸ்டமும் படிக்கும். ஸோ ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரே வாட் மீட்டரை யூஸ் பண்ணி நம்மளால் ரீடிங் எடுக்க முடியுமா? ஓகேவா, இது ஒரு கொஷின். ஓகே, பொதுவாக ஒரு பவர் மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டமும் இருக்குது, 3 ஃபேஸ் சிஸ்டமும் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம வாட் மீட்டரை ரீட் பண்ணுறதை வச்சு 3 டைப்பாக பிரிச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் சிங்கிள் வாட் மீட்டர் மெத்தட், தென் செகண்ட் 2 வாட் மீட்டர் மெத்தட், தேர்ட் 3 வாட் மீட்டர் மெத்தட். அது என்ன சிங்கிள், அதாவது எதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படி தானே? பொதுவாக இப்போ நம்ம ஒரு 3 ஃபேஸ் சர்க்யூட் எடுத்துப்போம், R, Y, B. ஓகேவா? இப்போது உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை அப்படின்னா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல், இப்படிதானம்மா? ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரல் இருக்கும். இது வந்து ஒரு 3 ஃபேஸ் சப்ளை. இந்த ரெண்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கு இடையில மட்டும்தான் நீங்கள் பவர் மெஷர் பண்ணுவீங்க, அப்படி தானே? ஸோ வாட் மீட்டர் அப்படின்னு சொன்னால் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அடுத்த செமஸ்டரில் ஒரு பேப்பர் படிப்பீங்க. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே படிப்பீங்க. பட் இப்போதைக்கு நான் சொல்கிற க்ளூஸ் மட்டும் நினச்சிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு வாட் மீட்டர்னு எடுத்துட்டோன்னா அதில் ஒரு கரண்ட் காயில் இருக்கும், ஒரு ப்ரெஷர் காயில் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் இப்போ மிஷின்ஸ் லேபில் யூஸ் பண்ணும்போதே இதை பார்த்துருப்பீங்க, அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த கரண்ட் காயில் என்ன பண்ண, அப்போது வாட் மீட்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எதை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுறோம்? பவரை, அப்படிதானம்மா? பவருங்கிறது என்னது? V × I, அப்படிதானே? ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா ஏசி சர்க்யூட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம காஸ் ஃபைங்கிற கான்செப்ட் இது பவர் ஃபேக்டரை உள்ளே கொண்டு வரும், அப்படி தானம்மா? ஓகே, இப்போ இந்த வோல்டேஜை அதாவது ஒரு சர்க்யூட்டில் போகக்கூடிய வோல்டேஜை இந்த ப்ரெஷர் காயிலும் கரண்ட்டை வந்து இந்த கரண்ட் காயிலும் மெஷர் பண்ணி நம்மளுக்கு இந்த ரெண்டோட ப்ராடக்ட்டை தான் நம்மளுக்கு என்னதான் தரும்? அவுட்புட்டை நம்மளுக்கு ரீடிங்ஸில் நம்ம இந்த வாட் மீட்டர் ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அது யூனிட்டி பவர் ஃபேக்டரா இல்லை LPF இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க லேபில், அப்படிதானம்மா? ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எடுத்து நம்ம ரீடிங்லாம் எடுப்போம். இது வந்து ப்ராக்டிக்கல். ஓகே, இப்போது ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளைக்கு அக்ராஸாக கொடுக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? இதிலேருந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ வாட் மீட்டர் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த கரண்ட் காயில் என்ன கரண்ட் போகுது, ப்ரெஷர் காயில் என்ன வோல்டேஜ் போகுதுங்கிறத மெஷர் பண்ணி எடுக்கலாம். இப்போ 2 வாட் மீட்டர் மெத்தட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஏதாவது 2 லைனுக்கு அக்ராஸாக, ஓகேவா? ஸோ ஏதாவது 2 லைனுக்கு அக்ராஸாக நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னது? 2 வாட் மீட்டர் மெத்தட். இது ஒரு வாட் மீட்டர்னு வச்சுப்போம், இது இன்னொரு வாட் மீட்டர்னு வச்சுப்போம். இந்த 2 வாட் மீட்டருக்குள்ள சமேஷன் தான். ஓகேவா? சிங்கிள் வாட் மீட்டர் போட்டிருக்கோம், இதுவே 2 வாட் மீட்டர் போட்டால் அந்த 2 வாட் மீட்டர் ஒரு ரீடிங்கை எடுத்து அதோட சமேஷன் போட்டால் என்ன அர்த்தம்? அது 2 வாட் மீட்டர். 3 வாட் மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது 3 ஃபேஸுக்குமே தனித்தனியாக கொடுத்து, ஓகேவா? 3 ஃபேஸுக்குமே தனித்தனியாக வாட் மீட்டர் 1, வாட் மீட்டர் 2, வாட் மீட்டர் 3ன்னு தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட சமேஷன் எடுத்து பார்த்தோன்னா தட் இஸ் 3 வாட் மீட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பட் இந்த சிங்கிள் வாட் மீட்டர் மெத்தட் வந்து ஒன்லி பேலன்ஸ்டு லோடாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அப்ளிகபிள். அதை மட்டும்தான் நம்மளால் அப்ளை செய்ய முடியும், அதாவது ரீடிங் கரெக்டாக வரும். இந்த 2 வாட் மீட்டர் 3 வாட் மீட்டருங்கிறது பேலன்ஸாகவும் இருக்கலாம் அண்ட் அன்பேலன்ஸ்ட், போத் கண்டிஷன்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 2 வாட் மீட்டர் மெத்தட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியமான நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா? அதாவது தனித்தனியாக போட்டிருக்கோங்கிறது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு தான். நீங்கள் வந்து அதை ஒரே வாட் மீட்டராக தான் நீங்கள் லேபில் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு இந்த 2 லைன்லேயும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது கொடுத்துருக்கேன். பட் 2 வாட் மீட்டர்னு உங்கள் லேபில் ஒன்று பார்ப்பீங்க, மிஷின்ஸ் லேபில் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது பார்ப்பீங்க. அதில் ஒரே வாட் மீட்டருக்குள்ளே இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ 2 லைனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து இன்டர்னலாக பிரித்து நம்ம காட்டியிருக்கிறது. ஸோ லேபில் நீங்கள் பார்க்கக்கூடிய 2 வாட் மீட்டர் பார்க்கும்போது ஒரே வாட் மீட்டருக்குள்ளே இந்த 2 கனெக்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும். சிங்கிள் வாட் மீட்டரில் வந்துட்டு இந்த ஒரு இதுதான் இருக்கும். சரியா? மெயின்ஸ் இந்த சொன்னோம்னா கரண்ட் காயில், ப்ரெஷர் காயில்னு சொல்லியிருப்போம், இந்த MCLன்னு அந்த மாதிரி போட்டிருப்பீங்க, அப்படி தானம்மா? ஸோ அது
2 வாட் மீட்டருங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் அடுத்த மிஷின்ஸ் 2 செய்யும்போது இந்த 2 வாட் மீட்டர்லாம் எடுத்து ரீடிங் பார்ப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 வாட் மீட்டர் மெத்தட் என்ன, அது ஏன் அதில் யூஸ் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா. ஸோ பேலன்ஸ் லோடாக இருந்தாலும் சரி, அன்பேலன்ஸ் லோடாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பவரை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 வாட் மீட்டர் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, எப்படி ஒரு 2 வாட் மீட்டர் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் பவரை மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம், இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நார்மலாக நம்மளுக்கு பவர் அப்படின்னு சொன்னால் அது சிங்கிள் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் என்னது, VI cos phi. 3 ஃபேஸ் பவர் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுமா, √3 VI cos phi. ஸோ இது எப்படி இந்த √3 VI cos phiங்கிறத நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் வாட் மீட்டரை பார்த்து ரீடிங் எழுதிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாம் சேர்ந்து அந்த ரீடிங் இல்லையா, ஸோ அது எப்படி வந்தது அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், பவரை எப்படி நம்ம 3 ஃபேஸ் பவர், அதாவது ஒரு சிங்கிள் ஃபேஸில் மெஷர் பண்ணக்கூடிய வாட் மீட்டரோட பவர் வந்து இன்ட்டு 3 வாட் மீட்டர் பவர்னு போட்டால், அதாவது 3 தடவை பெருக்கிட்டோன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் வச்சு சிங்கிள் ஃபேஸில் போகக்கூடிய பவரை மெஷர் பண்ணி அதை 3ஆல் பெருக்கிட்டோம் என்ன வந்துடும், 3 ஃபேஸ்க்குள்ளே இது கிடச்சிரும். அப்படி தானேம்மா? ஸோ இது வந்து ஜென்ரலாக உள்ள டாபிக், ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுது. இப்போது 2 வாட் மீட்டர் மெத்தடில் எப்படி நம்ம இந்த மாதிரி பவரை மெஷர் பண்ண போகிறோங்கிறத தியரிட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணி கேட்குறாங்க. ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 வாட் மீட்டர் மெஷர்மெண்ட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ பவர் மெஷர்மெண்ட் யூஸிங் 2 வாட் மீட்டர் மெத்தட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம எக்ஸாம்பிள்காண்டி ஒரு ஸ்டார் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ 3 ஃபேஸ் வோல்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதோட ஃபேஸார் டயக்ராம் இதை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஆஸ் பர் ஃபேஸார் டயக்ராம் என்ன பண்ணும், நம்மளுக்கு த கரண்ட்ஸ் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரின்னு யூஸ்வலாக படிப்போம் பியூராக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ சம் காம்பினேஷன் வரும்போது கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை சம் ஆங்கிள், ஸோ 5 ஏதோ ஒரு டிகிரின்னு சொல்லுவோம். ஏன்னா ஸோ நம்ம 3rd யூனிட்டில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான். ஓகே, இப்போ நான் இது வந்து 3 ஃபேஸு, இந்த 3 ஃபேஸில் 2 வாட் மீட்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 வாட் மீட்டர்ஸ். ஓகேவா? இதோட சமேஷன் தான் நம்மளுக்கு என்ன வரணும், அவுட்புட் ஆட்டு நம்மளுக்கு ரீடிங் காட்டும் இல்லையாம்மா, வாட் மீட்டர் காட்ட போகுது. ஸோ இது எப்படி அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் வச்சு முதல்ல ஃபேஸார் டயக்ராம் எப்படி வரையணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே எப்படி ஓனாக வரையணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். சரியா? ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ நான் இப்போ என்ன வரைய போகிறேன்னா ஃபேஸ் வோல்டேஜை ரெஃபரன்ஸாக வச்சு வரைய போகிறேன். ஸோ ஆர் ஃபேஸ் வோல்டேஜ் இந்த சரியா, அந்த ஆறுங்க லைனில் போகக்கூடிய அந்த வோல்டேஜை வச்சு நான் ஃபேஸார் டயக்ராம் வரைய போகிறேன். ஓகே, இது VRN. ஸோ இந்த சைடு VRNன்னா தென் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என்னவாக இருக்கும், இது ப்ளஸ்னால் இது என்னதுமா மைனஸ் இல்லையா. ஸோ மைனஸ் VRN. ஓகேவா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நான் கலர்லேயே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நம்மளுடைய 3 ஃபேஸ் சிஸ்டம் பொதுவாக எப்படி இருக்கும், 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். அப்படி தானேம்மா? ஸோ 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நான் அடுத்த வெக்டார் வரைதேன். பாருமா, இப்போ 120 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. இப்போ இது ஒரு 120 அப்படிங்கும்போது இது VYN. இப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன இருக்கும், மைனஸ் VYN. ஓகே, தென் இங்கேருந்து 240 இல்லைன்னா இதுலேருந்து அடுத்த 120 டிகிரியில் என்ன வரணும், VBN வரையும், அதாவது பி ஃபேஸ் வோல்டேஜ் வந்து வரைய போகிறேன். சரியா? பாரு, அடுத்தது வரைஞ்சாச்சு. ஸோ இது 120 டிகிரி இப்படி தானம்மா. தென் இங்கேருந்து இதில் வரும்போது 240 டிகிரி. ஓகேவா? இது 120 டிகிரி, இது 240 டிகிரி நேராக வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஒவ்வொன்றத்தோட வெக்டார் சம்மேஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய லைன் வோல்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி எப்படிங்கிறத வரைகிறேன் பாருங்கள். பாருமா, வெக்டார் சம்மேஷனுங்கும்போது இந்த 2 வோல்ட், இதாவது முதல்ல VRN பார்த்தீங்கன்னா அடுத்து மைனஸ் BBN வரும். அது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வருதான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஓகே, வெக்டார் சம்மேஷன்னா VRN VYN இந்த 2 ஃபேஸ்க்கு உள்ளக்கூடிய
வோல்டேஜ் தான் நம்மளுடைய லைன் வோல்டேஜ்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஸோ இதை அப்படி இழுத்து விடுங்க. நீங்கள் வரையும் போது எல்லாத்தோட மேக்னிடியூடும் ஒன்று போல் இருக்கணும், அப்படின்னா தான் நீட்டாக வரும். சரியாம்மா? பாரு, நான் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, தென் இதுதான் என்னது உங்களுடைய லைன் வோல்டேஜ். பாரு, இந்த ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கோ அதை அடிச்சு விட்ருங்க. அப்போ மீதி என்ன லெட்டர்ஸ் வரும் பாரு, உன்னுடைய மனசில் சீக்கிரம் பதியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதுவோம்? VRY. ஓகே, தென் இதே மாதிரி ரிமைனிங் எல்லாத்துக்கும் வரைஞ்சிடலாமா? இப்போ வரைகிறேன் பாருங்கள். ஸோ பாருமா, நான் 3 ஃபேஸும் இந்த RN ஃபேஸையும் RYN ஃபேஸ் இல்லையா, ஆர் ஃபேஸ் இது ஒய் ஃபேஸ், இந்த ரெண்டுக்கும் வெக்டார் சம்மேஷன் எடுத்தால் RYங்கிற லைன் வோல்டேஜ் கிடைக்குது. இந்த ரெண்டுக்குள்ளே உள்ள வோல்டேஜ் ட்ராப்பு தான் என்னது இந்த RNY. தென் அதே மாதிரி இந்த ரெண்டும் சிமிலர்லி இதுக்கும் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ நார்மலாக இந்த RNனும் இந்த YN எவ்வளோ டிகிரி? 120 டிகிரி அப்படிதானம்மா. ஸோ 120ங்கும்போது இது மொத்தம் எவ்வளோ? இதில் என்ன வரும்? இது 60 அப்படிதானா. ஸோ 60ல் பாதி இது என்னது? 30 இப்படிதானம்மா. ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் எல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ கரண்ட் வரையணும். கரண்ட் எப்போதுமே வோல்டேஜ்லேருந்து என்ன ஆகும்? லேக் ஆகி கிடைக்கும் அப்படிதானம்மா. இட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை சம் ஆங்கிள்னா அதை 5 அப்படிங்க. 90 டிகிரி கரெக்டாக இருக்காது, ஏன்னா பியூர் இண்டக்டர் கிடையாது. ஸோ இட்ஸ் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. சரியா? ஸோ எங்கெல்லாம் வோல்டேஜ் நம்ம ஃபேஸார் முதல்ல இந்த RN எடுத்தோம், தென் அடுத்து என்ன எடுத்தோம்? YN எடுத்திருக்கோம், தென் VBN. இந்த ரெண்டுலேயும் எப்படி நம்ம அந்த RY கண்டுபிடிச்சோன்னு தெரியல. ஸோ உனக்கு மனப்படமாக தெரியணுன்னா இந்த எண்ணையும் கட் பண்ணிட்டு மீதி 2 லைன் லெட்டர் வருதுல, அது இங்கே எழுதிரு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வரைய போகிறது என்ன அப்படின்னா கரண்ட் வரைய போகிறோம். எதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸார்லேருந்து வரைஞ்சோமோ, அந்த 120 டிகிரியில் வரைஞ்சோம்ல, அதிலலாம் கொஞ்சம் லேக் ஆகி இருக்கிற மாதிரி கரண்ட் வரையணும். ஓகேவா? ஸோ இதே ஃபேஸாரில் கொஞ்சம் தள்ளி லேக் ஆகி விழுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மேக்னிடியூட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ வரைகிறேன் பாருமா. ஸோ மொத்த ஃபேஸார் டயக்ராம் நான் வரைஞ்சிட்டேன். வெரி வெரி சிம்பிள். பார்க்க தான் என்னமோ பெருசான மாதிரி இருக்கும், புரிஞ்சு வரைஞ்சால் ரொம்ப ஈஸி அப்படி தானே. ஸோ நான் இங்கே IR வரைஞ்சிருக்கேன். தென் அதே மாதிரி YN ஃபேஸில் ஒரு 5 ஆங்கிள் டிகிரி லேகிங்கில் IY வரைஞ்சிருக்கேன். தென் VBN பக்கத்தில் IB. ஸோ ஆங்கிள் 5 ஆங்கிள் இல்லை, எல்லாம் லேக் ஆகி கிடைக்கிற மாதிரி. ஓகே, இதுதான் சிம்பிள் ஃபேஸார் டயக்ராம். ஸோ இந்த ஃபேஸார் டயக்ராம் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய வாட்மீட்டர் பவரை வந்து ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். சரி, தியரிட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, இதில் மொத்தம் எத்தனை வாட்மீட்டர்மா இருக்குது? 2 வாட்மீட்டர் இருக்குது அப்படி தானம்மா. ஸோ வாட்மீட்டர் 1ல் போகக்கூடிய கரண்ட் என்னது? IR. ஓகே, நான் Rலையும் Bலையும் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 வாட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். Rல கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வாட்மீட்டர் நம்பர் வந்து வாட்மீட்டர் 1ன்னு வச்சுப்போம். Bல கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வாட்மீட்டரை வந்து வாட்மீட்டர் 2ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போது இந்த R ஃபேஸில் போகக்கூடிய இந்த லைனில், Rங்கிற லைனில் போகக்கூடிய கரண்ட் வந்து என்னது? IR. ஓகே, தென் இதில் போகக்கூடிய Bயில் போகக்கூடிய கரண்ட் என்ன சொல்லுவோம்? IB. உங்களுக்கு ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் ஈக்குவல்ங்கிறது தெரியும் அப்படிதானம்மா. எதில் டிஃப்ரெண்ட்? வோல்டேஜில் தான் டிஃப்ரெண்ட். ஏன்னா லைன் டு லைன் வோல்டேஜுங்கிறது Rக்கும் Yக்கு இடையில் மெஷர் பண்ணுறது. இதுவே ஃபேஸ் வோல்டேஜுங்கிறது Rக்கும் Nக்கு இடையில் மெஷர் பண்ணுறது. தட் இஸ் VRN அப்படிதானம்மா. பாருங்கள், இங்கே பாருமா. ஸோ இந்த சர்க்கியூட்டை வச்சு நம்ம கொடுத்த சர்க்கியூட்டை வச்சு நான் ஃபேஸ் வோல்டேஜ் எழுதுகிறேன். ஃபேஸ் வோல்டேஜ் என்ன எழுதுவோம்? VRN, VYN, VBN சரிம்மா. லைன் வோல்டேஜ் என்னெல்லாம்? VRY, VYB, VBR. நம்ம லைனுக்கு இடையில வருது லைன் வோல்டேஜ். ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்? ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேங்கன்னா வாட்மீட்டர் 1 இருக்குல்ல, வாட்மீட்டர் 1 அதோட ரீடிங்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வாட்மீட்டர் மட்டும் இப்போ இந்த சர்க்கியூட்டில் இருந்ததுன்னா அது என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பாருமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாட்மீட்டரில் போகக்கூடிய கரண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்? IR. ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்? IR எழுதியாச்சு. த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ப்ளஸ். இப்போ வாட்மீட்டருங்கும் போது கரண்ட் காயில் போகக்கூடிய கரண்ட்டும் பார்க்கணும், பொட்டென்ஷியல் காயிலும் பார்க்கணும் அப்படிதானம்மா. ஸோ என்னென்னு பார்த்தோம்? VRY தான் வெக்டார் டயக்ராமில் நம்ம பார்த்தது அப்படிதானே.
ஸோ நம்ம இதைத்தான் இந்த ரெண்டுக்குள்ளே ட்ராப்பை தான் நம்ம அந்த VRY அப்படிங்கிறத வரைஞ்சோம். பாரு இந்த VRYங்கிறதே வந்து எதோட சமேஷன்மா? ஸோ ஃப்ரம் த ஃபேஸர் டயக்ராம் இந்த VRYங்கிறது இந்த ரெண்டோட சமேஷன். அப்படி தான் சமேஷனுங்கும் போது VRN ப்ளஸ் இந்த வேல்யூ போடணும். இல்லை மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ்ன்னு கட்டாமல் இன்சிஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் VRN மைனஸ் VYN ரெண்டும் சேர்ந்தது தான் என்னதுமா? இது VRY. இப்போ நான் அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ VRN மைனஸ் VYN அப்படி எழுதியாச்சு. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள ஆங்கிள் பாருங்கள். ஸோ இந்த VRNக்கும் IRக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்ன? இது ஒரு 30, இது ஒரு 5. அப்போ 30 + 5 அப்படி தானே? ஸோ அந்த டிகிரி என்னது? 30 + 5. இப்போ பொதுவாக பவருக்கு ஃபார்முலா எழுதுவோம் VI cos phi. எதனா சிங்கிள் ஃபேஸ்க்கு எழுதுவோம். அப்போது இப்போ வாட்மீட்டர் ஒன்றே மட்டும் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி நினச்சிருக்கோம். அப்போது என்ன எழுதுவோம்? விக்கு பதிலாக என்ன இருந்துச்சு நம்மளுக்கு இப்போ எடுத்திருக்கோம்? R ஃபேஸ் அந்த VRY தான் ட்ராப்பு. ஸோ அதை எடுத்திருக்கேன். தென் IR தென் காஸ் இந்த டீட்டாக்கு பதிலாக என்ன டிகிரி வந்துச்சோ அதை போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ பாரு இதே மாதிரி நம்ம செகண்ட் வாட்மீட்டர் ரீடிங் எடுத்திருக்கேன். ஸோ கீழே லாஸ்ட் பியில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் போகக்கூடிய கரண்ட் IB. ஸோ அந்த அக்ராஸாக உள்ள பொட்டன்ஷியல் ட்ராப் VYB. ஓகேவா? ஃபேஸர் டயக்ராம் இங்கே என்னெல்லாம் R போட்டிருக்க இடத்துக்கு பதிலாக அப்படியே நம்ம B போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் சிமிலராக ஒன்று போல் வந்துடும். ஓகே, பட் இங்கே நம்ம ரெண்டுக்கு இடையில உள்ள டீட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இட்ஸ் லேகிங் இல்லையா? இங்கே வரும்போது ரிவர்ஸில் வரும்போது என்ன வரும்? 30 - 5. இட்ஸ் லேகிங் இப்படி சுற்றி வரும்போது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எழுத போகிறேன். என்னென்னா VRN VYN VBN இது எல்லாமே என்னது? ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ இந்த லெட்டர்ஸ் இருந்த இடத்துக்கு பதிலாக V ஃபேஸ்னும் இந்த மாதிரி RY YB இந்த மாதிரி லெட்டர்ஸ் வர இடத்துக்கு பதிலாக VLன்னு நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? இப்போ அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இந்த லைன் வோல்டேஜஸை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த IR IBனாலும் ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஈக்குவல்னால கரண்ட் வந்து ரெண்டு ஈக்குவல்னால ILன்னு போட்டுட்டேன். இங்கே இந்த RY அந்த YB BYங்கிற இடத்துக்கு பதிலாக நான் லைன் வோல்டேஜை ரீப்ளேஸ் பண்ணி இதுதான் நம்ம ரெண்டு ஈக்குவேஷனும் மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா W1ஐயும் W2ஐயும் ஆட் பண்ணும். இதுதான் இன்புட் பவர்னு சொல்லுவோம் பின்னாடி. சரியா? பாரு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் பாரு. ஸோ W1 + W2 அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண சொல்கிறேன். அதர்வைஸ் இதை 3 4ன்னு வச்சுப்போம் குழம்புனீங்க அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுங்கள்? 3 4ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ W1 + W2 இதுனா ஈக்குவேஷன் மாறும். ரெண்டையும் ஆட் பண்ண என்னமா வரும் உங்களுக்கு பாரு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு VLIL பொதுவாக வெளியே இருக்கும். அப்படி நம்ம அதை வெளியே எடுத்துட்டேன். cos 30 + 5 cos 30 - 5. ஸோ உங்களுக்கு மேக்ஸில் ஃபார்முலா தெரியும். cos A + B cos + cos A - B. ஸோ என்ன ஃபார்முலா வருமா? 2 cos இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கடைசியில் என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 cos A ப்ளஸ் ஸோ இந்த இதை ஃபார்முலாஸ் நீங்கள் ஆல்ரெடி மேக்ஸில் படிச்சிருக்கீங்க. 2 cos A cos Bக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்துடலாம். இல்லைம்மா? அப்போது VL IL × 2 cos A இருந்த இடத்துக்கு பதிலாக என்ன போடணும்? 30 + 5 போடுங்க. B இருந்த இடத்துக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 30 - 5 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? cos 30 cos 5ங்கிறது கிடைக்கும். ஸோ cos 30யோட வேல்யூ என்ன? ஸோ 2 × cos 30 என்னதுமா? √3/2 அப்படி தானே? இன்ட்டு cos 5. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிட்டுனா ஸோ W1 + W2 நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? √3 VL IL cos 5 நம்ம ஃபார்முலா வந்துருச்சா? புரிஞ்சுதா? 2 வாட் மீட்டரை நான் ஆட் பண்ணால 2 சிங்கிள் வாட் மீட்டர்னால் ஓகே. 2 வாட் மீட்டர் 2 வாட் மீட்டரோட சமேஷன் தான் பவர் மெஷர் பண்ணுறதா வரும். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோமா? இப்போ இந்த 2 வாட் மீட்டரை நான் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆன்சர் வந்துருச்சா? ஸோ 3 ஃபேஸ் பவர் என்னது? √3 VL IL cos 5 ஹென்ஸ் ப்ரூவ்ட். அப்போது டோட்டல் பவருங்கிறது வந்து இன் 3 ஃபேஸ் லோடு அப்படின்னு கேட்டாங்கனாலே ஃபார்முலா என்னது? டோட்டல் பவர் இல்லை இன்புட் பவர். கொஷினில் வந்து
இந்த மாதிரி டோட்டல் பவர் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை இன்புட் பவர் கொடுத்துருந்தாலும் சரி, எது கொடுத்தாலும் நமக்கு ஒன்று தான். சரியா? என்ன கண்டுபிடிக்கணும்? W1 + W2 தான் கேட்டிருக்காங்கன்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இதோட டெரிவேஷன் முடிஞ்சது. பவர் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா டெரிவேஷன் இதோட முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்து பவர் ஃபேக்டர் பார்ப்போம். பாருமா, இப்போ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஈக்குவேஷன்ஸில் கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். கொஷினில் பவர் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ லாஸ்ட்டு பார்த்தோட நிறுத்திக்கலாம். பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாரு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4லேருந்து 3 நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ W2 - W1 எழுதுவோம். அப்படிதாம்மா? ஸோ எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் W2 எழுதியிருக்கேன், -W1 எழுதியிருக்கேன். ஸோ பொதுவாக இருக்கிறது என்னது? VLும் ILும். அப்படிதாம்மா? எடுத்துகிட்டு மீதி ரெண்டையும் உள்ளே கொண்டு போயிருக்கேன். ஸோ இந்த இதுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். cos A - B - cos A + B என்னது? 2 sin A sin B. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு 30, இங்கே ஒரு sin 5, sin 30 என்னம்மா 1/2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு அப்போ என்ன வரும்? VL IL sin 5. ஸோ இது வந்து W2 - W1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்ம W1 + W2 போடும்போது என்ன வந்துச்சு? √3 VL IL cos 5. ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன வந்துச்சு? VL IL sin 5. ஸோ நான் என்ன இப்போ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு செய்ய போகிறேன்னா, இப்போ இந்த கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு புது ஈக்குவேஷனையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். அதாவது எப்படின்னா, W2 - W1 டிவைடட் பை W1 + W2ன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சு? VL IL sin 5. இங்கே என்னம்மா வந்துச்சு? √3 VL IL cos 5. இப்படிதானா? சரி, இப்போ இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன கேன்சல் ஆகும்? இந்த VL IL இந்த VL IL கேன்சல் ஆயிரும். அப்படிதானா? அப்போது 1/√3 sin by cos என்னதுமா? சரி, tan. இப்போ tan 5. அப்படிதானம்மா? ஸோ அப்போது tan 5 = √3 இது அங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன இருக்கும்? W2 - W1 டிவைடட் பை W1 + W2. இப்படி தானம்மா? சரி, எனக்கு இதிலிருந்து 5 வேணும். தீட்டா மட்டும் கண்டுபிடிக்கணும். tan inverse ஆஃப் tan inverse ஆஃப் W2 - W1 டிவைடட் பை W1 + W2. இப்படிதானம்மா? ஸோ பவர் ஃபேக்டருங்கிறது என்னது? cos 5. அப்படிமா? ஸோ இந்த தீட்டா வேல்யூ, இந்த 5ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா பவர் ஃபேக்டருக்கு அந்த காஸ் ஆஃப் அந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணால் VL IL கேன்சல் ஆயிரும், sin by cos tan ஆயிரும். இப்போ 1/√3 × tan 5 வரும். இந்த √3 அந்த பக்கம் கொண்டு போயிருந்தேன், tan 5 மட்டும் இந்த சைடு இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து 5 கண்டுபிடிக்க அப்புறமா tan inverse ஆஃப் திஸ் டேர்ம்னு வரும். இப்படிதானடா? ஸோ இதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? பவர் ஃபேக்டரை இந்த காஸ் தீட்டான்னு போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். வெரி வெரி சிம்பிள். ஸோ 2 வாட் மீட்டர் மெத்தட் என்ன அட்வான்டேஜுமா பாருங்கள். நம்மளுடைய ஸ்டார் பாயிண்ட் வந்து தேவை. இப்போ நம்ம ஸ்டார் பாயிண்ட் ஏதாவது கன்சிடர் பண்ணோமா? அது வந்து தேவையே இல்லை. 2 வாட் மீட்டர் மெத்தடுக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி. ஸோ இது பேலன்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ் ரெண்டு லோடெல்லாரையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பவரை மெஷர் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் லோடுங்க பவர் ஃபேக்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்ட்ரா நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படி தானேம்மா? ஸோ பேலன்ஸ் லோடுக்கு பவர் ஃபேக்டர் முதற்கொண்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்து இந்த 3 மார்க்ஸில் வந்து அடிக்கடி உங்களுக்கு கேட்பாங்கம்மா. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு T5 காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து யூனிட்டி, அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. அப்படிதானம்மா? ஸோ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் யூனிட்டியாக இருக்கிறது தான் மெயின்டைன் பண்ணணும். அதாவது நான் பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்ட்டு. பட் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்? ஸோ தீட்டாங்கும்போது 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்குது. அப்படிதாம்மா? ஸோ நம்ம இங்கே வந்து 0, 60, மோர் தென் 60, தென் 90 இந்த மாதிரி நம்ம தீட்டாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு காஸ் தீட்டா போடுமா? காஸ் 0 1, காஸ் 60 0.5. ஸோ லெஸ் தென் நீங்கள் மோர் தென் 60 டிகிரி என்ன போட்டாலும் லெஸ் தென் 0.5 தான் உங்களுடைய காஸ் தீட்டா வரும். கரெக்டாக காஸ் 90 என்னதுமா? இட்ஸ் 0. ஓகே, இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும்போது W2 W1 போத் பாசிட்டிவாக இருக்கும். சரியா? போத் பாசிட்டிவாக இருந்தால் எப்படி வரும்? அதாவது போத் பாசிட்டிவாக ஆக்சுவலாக கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த √3 VL IL cos 5 இந்த ஃபார்முலா பவருக்கு. அப்படிதானம்மா? ஸோ பவரோட ஃபார்முலா என்னது? √3 VL IL cos 5.
ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு W1 + W2ன்னு போட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் பாரு, W1 + W2 = என்ன கண்டுபிடிச்சிங்க, √3 VL IL cos 30 + 5 இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இவங்க ஒரு டேப்லேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ W1 W2 ரெண்டு ரீடிங்குமே வந்து பாசிட்டிவாக இருந்தால் என்னாகும், ஒரு ரீடிங் பாசிட்டிவ் இன்னொரு ரீடிங் ஜீரோவாக இருந்தால் பவர் ஃபேக்டர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த ரீடிங் நீங்கள் இதை படிச்சிட்டிங்க இந்த டேப்லேஷனாக அப்படியே எழுதிடலாம். இல்லை நீங்கள் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும்போது என்ன, ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும்போது பவர் ஃபேக்டர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். சரியா, இதெல்லாம் வந்து சிம்பிள் கண்டிஷன். கன்க்ளூஷன் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். இப்போ பவர் ஃபேக்டர் வந்து ஜீரோவாக யூனிட்டியாக இருக்குது, அப்போது வாட் மீட்டர்ஸ் ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். சரியா, போத் ஆர் பாசிட்டிவாக இருக்கும். அது என்ன பண்ணலாம், W1 + W2 டோட்டல் பவர், இந்த கண்டிஷனை தான் எழுத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க, இந்த டேப்லேஷனை அப்படி படிச்சிரு. ஏமா ரொம்ப சிம்பிள் தான். இந்த டேப்லேஷனை படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் ஸ்ட்ரீட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். சரியா, ஸோ 3 மார்க்ஸ் 1 மார்க்கில் வந்துட்டு இந்த cos 0 cos 1 இது தான் கேட்குறாங்க. W1 அதாவது இன்னொரு கண்டிஷன் வந்து W1 = W2 = W இந்த லாஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருக்கணும் அப்படின்னா பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அப்படி பவர் ஃபேக்டர் வேல்யூ கொடுத்து டீட்டாவோட வேல்யூ எதுன்னு கேட்கலாம். ஸோ இந்த டேப்லேஷன் படித்தா எது கேட்டாலும் எழுதிடலாம் தானே. ஓகேவா, ஸோ சிம்பிள் தான். படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூமில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.